உவேசா தான் நம்ம பார்க்க போகிறோம். உவே சாமிநாத ஐயர். உவே சாமிநாத ஐயர் போட்டித் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானவர். இயற்பெயர் வேங்கடரமணன். பதிப்புத்துறையின் வேந்தர். இவர் பதிப்புத்துறையின் வேந்தர் என்று அழைக்கப்படுகின்றார். ஊர் வந்து கும்பகோணம். இயற்பெயர் வேங்கடரமணன். ஊர் வந்து கும்பகோணம். அருகே உள்ள உத்தமநாதபுரம். வாழ்நாள் அப்படிங்கிறது 1855, 1855லேருந்து 1942. ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவரோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆசிரியர் வைத்த பெயர் அப்படிங்கிறது சாமிநாதன். இவரோட இசை ஆசிரியர் வந்து சோமசுந்தர பாரதியார். நெருங்கிய நண்பர் தியாகராச செட்டியார். இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் ராமசாமி முதலியார். கும்பகோணம் கல்லூரி தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. சிதம்பரத்தில் மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வராக இருந்திருக்காங்க. அப்போ கும்பகோணத்துலேயும் சென்னை மாநில கல்லூரியிலையும் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காங்க. சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்காரு. பதிப்புத்துறையின் வேந்தர் நம்ம பார்த்தோம்ல. பதிப்புத்துறையின் வேந்தர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். முதலில் பதிப்பித்த நூல் வந்து வேணுலிங்க விலாச சிறப்பு. இவர் வந்து அதாவது ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் வந்து வேணுலிங்க விலாச சிறப்பு. முதலில் பதிப்பித்த காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. பதிப்பித்த பிற நூல்கள் அப்படிங்கும்போது 10 பாட்டு முழுவதுமே பதிப்பிச்சிருக்காரு. 8 தொகையில் வந்து குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், புறநானூறு. அப்போ குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், புறநானூறு. அப்போ ஓகேயா, இதெல்லாம் வந்து 5 நூல்களை வந்து 8 தொகையில் பதிப்பிச்சிருக்காங்க. அப்போ நற்றிணை அப்படிங்கும்போது அவர் பின்னத்தூர் நாராயணசாமி. கலித்தொகை அப்படிங்கிறது சீவை தாமோதரன் பிள்ளை. அகநானூறு யார் பதிப்பிச்சதுன்னு தெரியல, ஏன்னா ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஊவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகையில் எது அப்படின்னு கேட்டால் குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், புறநானூறு. காப்பியங்களில் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பதிப்பிச்சிருக்காரு. பெருங்கதை, புறப்பொருள் வெண்பாமாலை, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் உரை, திருக்காலத்தி புராணம், திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம், குமரகுருபர் பிரபந்த திரட்டு. குமரகுருபரோட பிரபந்த திரட்டையும் இவர் பதிப்பிச்சிருக்காங்க. இவர் வந்து பதிப்பித்த நூல்கள், இவர் பதிப்பித்த மொத்த நூல்கள் அப்படிங்கும்போது 87. இவர் பதிப்பித்த மொத்த நூல் 87. எழுதிய உரைநடை நூல்கள், ஊவேசா எழுதிய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோ அவர்கள் சரித்திரம், வித்துவான் தியாகராச செட்டியாரோட வரலாறு. இது ரெண்டையுமே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களோட சரித்திரத்தையும் வித்துவான் தியாகராச செட்டியாரோட வரலாறையும் நான் கண்டதும் கேட்டதையும் தான் நான் எழுத போகிறேன். எப்படி நம்ம போகிற போக்கிலே மனப்பாடம் பண்ணிடுவோம். தியாகராச செட்டியார் வரலாறு, நான் கண்டதையும் கேட்டதையும் எழுதுகிறேன். புதியதும் பழையதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணலை. நினைவு மஞ்சரி, நினைவில் இருக்கிறத மட்டும் நான் எழுதுகிறேன். அப்போ அவரோட நூல்கள் என்னென்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம், வித்துவான் தியாகராச செட்டியாரோட வரலாறு, நான் கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், நினைவு மஞ்சரி. அதுக்கடுத்து காப்பியங்களில் சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், சிறுகாப்பியங்களில் உதயணன் கதை சுருக்கம். அப்போ சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம். புத்த சரிதம், மத்தியார்ச்சன மான்மியம். புத்த சரிதத்தை மத்தியான நேரத்தில் நல்லுரை கோவையாக கேட்டிருக்காரு. அப்போ கேட்டோன்னே என்ன பண்ணியிருக்காரு, கேட்டு முடிச்சோடனே திருக்குறளும் திருவள்ளுவரும் பற்றி எழுதலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்போ திருக்குறளும் திருவள்ளுவரும் சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும். திருக்குறளையும் திருவள்ளுவரையும் எழுதும்போது சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும் எழுதுறது யாரு அப்படிங்கிறது தோணியிருக்கு. உடனே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் சரித்திரம்னு அவரோட வாழ்க்கை வரலாறையே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இலக்கிய கட்டுரை தொகுப்பு உயிர் மீட்சி,
இவரோட இலக்கிய கட்டுரை தொகுப்பு என்ன? உயிர் மீட்சி. இதில் பண்டைய பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரை உள்ளது. பண்டைய பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரை எதில் இருக்குது அப்படின்னா இவரோட கட்டுரை தொகுப்பில் தான் இருக்குது. அந்த கட்டுரை தொகுப்போட பெயர் எது அப்படிங்கும்போது உயிர் மீட்சி. கவிதை நூல்கள் அப்படிங்கும்போது கயற்கன்னி மாலை, தமிழப்பா மஞ்சரி. கவிதை நூல்கள் கயற்கன்னி மாலை, தமிழ்ப்பா மஞ்சரி. இவர் பெற்ற பட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா. தமிழ் அன்பர்களால் இவர் வந்து அழைக்கப்பட்டார் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி. மகா மகா மகோ உபத்யாயா அப்படிங்கும்போது அது சென்னை அரசாங்கம் 1906 வந்து வழங்கியது. 1906 மகா உபத்யாயா மகா உபத்யாயா அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து சென்னை அரசாங்கம் 1906 வழங்கியது. திராவிட வித்யாபூஷணம் பாரத தர்ம மகா மண்டலத்தார். திராவிட வித்யாபூஷணம் அப்படிங்கிற அந்த ஒரு விருதை வந்து பாரத தர்ம மகா மண்டலத்தார் அப்படிங்கிற அவங்க வந்து கொடுத்துருக்காங்க 1917. தட்சிணாத்திய கலாநிதி ரொம்ப முக்கியமானது. தட்சிணாத்திய கலாநிதி இவர் வந்து சங்கராச்சாரியார் வந்து அப்படி கூப்பிட்ருக்காரு. சங்கராச்சாரியார் 1925. சங்கராச்சாரியார் 1925 தட்சிணாத்திய கலாநிதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. டாக்டர். சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர்னு பட்டம் கொடுத்துருக்கு. தம் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் யார்? அவரோட வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தவர் யார் அப்படின்னா தியாகராச விலாசம் வைத்தவர் உவேசா. அந்த பேர் என்ன அப்படிங்கும்போது தியாகராச விலாசம். தியாகராச விலாசம். இவரோட புகழுரைகள் அப்படிங்கும்போது குடந்தை நகர் கலைஞர் கோவே இப்படி கேட்பாங்க. குடந்தை நகர் கலைஞர் கோவே அப்படின்னு ஓவேசாவை கூப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. குடந்தை நகர் கலைஞர் கோவே அப்படின்னு பாரதியார் யாரை சொன்னார் அப்படின்னா குடந்தைனா கும்பகோணத்தை சேர்ந்த ஊவேசாவை தான் சொல்கிறாங்க. குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்ந்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு பாரதியார் வந்து அதாவது பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியும் வாழ்கிற எல்லா காலமும் நீயும் வாழ்வாய் எப்படி புலவர்களோட வாயில் அப்படின்னு சொல்லி அவங்க அவர் நெஞ்சின் வாழ்ந்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே அப்படின்னு நம்ம பாரதியார் வந்து ஊவேசாவை பாடியிருக்கிறாரு. ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு. ஊவேசா காப்பிய பதிப்புகள் இது எல்லாம் இது பண்ணது யார் அப்படின்னா இரா காசிராசன் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்காரு. ஊவேசா ஒரு தமிழ் வாழ்வு, ஊவேசா காப்பிய பதிப்புகள் இது ரெண்டையும் கொடுத்தது ரா காசிராசன். ஊவேசா சிலை இருக்கும் இடம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சென்னை மாநில கல்லூரியில் இருக்குது. மதுரை தல்லாகுளம் அருள்மிகு பெருமாள் கோயில் முன்னாடி இருக்குது. ஊவேசா நூலகம் வந்து திருவான்மையூரில் உள்ளது. இந்த ஒவ்வொரு வரியுமே கொஸ்டின் தான். ஓகேயா? அந்த ஒவ்வொரு வரியும் கொஸ்டின் தான். அதனால் எல்லா வரியுமே திருப்பி கேட்டாலும் நமக்கு போதும்.